கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ஓட ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 3 நாள் ஆச்சு எனக்கு தெரியும். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால இந்த வீடியோ வந்து போட முடியல. சாரி. நிறைய பேர் கண்டிப்பா கேட்டிருந்தீங்க ஆசிஸ் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க தான் டாமினண்டா இருக்காங்க வேர்ல்டு கிரிக்கெட்லங்கிறது நமக்கு தெரியும். ரீசெண்டா பிஜிடில ஒரு பயங்கரமான வெற்றி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. அண்ட் இதை தாண்டி 2023ஓட வேர்ல்டு கப் வின்னர்ஸ். ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் நம்ம தெளிவா பேசலாம். பேசிக்கா வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கரெக்டான ரிலையபிள் பிளேயர்ஸை நோக்கி தான் போவாங்க. இந்த வாட்டியும் வந்து அவங்க அதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரு ஆஸ்திரேலியா ஸ்குவாடுனா எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ அந்தந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இதுலயுமே இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். பேட் கமின்ஸ் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, இது மாதிரி வந்து அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி அவைலபிளா இருக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஜார்ஜ் பெய்லி அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் செலக்டர். அவர் வந்து சொல்லிட்டாரு, பேட் கமின்ஸுக்கு இன்ஜுரி இருக்கிறது உண்மைதான், நாங்க ஸ்கேன் போயிட்டு வந்துட்டோம். பட் ஆனா அவர் வந்து ஃபிட் ஆயிருவாரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள. பட் இப்போ அவருக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். பிகாஸ் அவருக்கு வந்து 2வது குழந்தை பிறக்க போது அவர் ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால அவர் அங்க இருக்க போறாரு. அதனாலதான் இந்த ஸ்ரீலங்கா டூருக்கு வந்து அவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஸோ பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட் அவர் வந்து வந்துருவாரு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸ் கேரி வந்து பாத்தீங்கன்னா போறாரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். ஆப்வியஸ்லி வந்து நிறைய விளையாடி இருக்காரு. அண்ட் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாத்தன் எல்லிஸை கூட்டு போறாங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிக் அப்படின்னு சொல்ல முடியும். ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவரை நிறைய நம்புறாங்க. எஸ், நல்லாவும் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டா சிஎஸ்கே வேற அவர் எடுத்தாங்க. ஸோ நாத்தன் எல்லிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போறாரு. ஆரன் ஹார்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஜாஸ் ஹேசல்வுட் இஸ் பேக். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் அவரோட இன்ஜுரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டிராவிஸ் ஹெட் இருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷும் வந்து இருக்காரு. அவரையும் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மானஸ் லாப்ஸ்கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிக். ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்ல இருந்தே அவர் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு ஓடிஐல அப்படின்னே சொல்லலாம். மிச் மார்ஸ் இருக்காரு. மிச் மார்ஸ் பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்ப மோசமா பிளே பண்ணியிருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவோட ஒரு ரிலையபிள் பிளேயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரொம்ப நல்லா ஆடுவாரு. வேர்ல்டு கப் அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஓகே, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. மேத்யூ ஷாட் ஆடி பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பிபிஎல்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்திருக்காரு. பிகாஸ் அந்த இடத்துல ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு தான் வர வேண்டியது. ஆனா அவர் வந்து பிபிஎல் ரொம்ப போரா இருக்கு அப்படிங்கிறதுனால மேத்யூ ஷாட் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. செஞ்சுரிலாம் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே மேத்யூ ஷாட் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் இருப்பாருங்க. அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் அங்க இருந்துகிட்டு தான் இருப்பாரு. பட் ஆனா நல்லா ஆடுறாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பிஜிடி நல்லா ஆடிட்டு போனாரா, போன உடனே பிபிஎல் ஒரு செஞ்சுரி போட்டாரு. இப்போ அவர் தான் வந்து ஸ்ரீலங்கா டூர்ல கேப்டன்சி பண்ண போறாரு ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவர் ஒரு சூப்பர் டேலண்ட்டுங்க. அவர் இல்லாம எப்படி. மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. ஸ்டார்க் பொறுத்த வரைக்கும் அவர் தான் அவங்களோட தலையாய ஓப்பனிங் பவுலர். அவர் இருக்காரு. ஸ்டாய்னிஸ் இஸ் பேக். ஸ்டாய்னிஸ் மேல ஒரு பெரிய நம்பிக்கை எப்பவுமே ஆஸ்திரேலியா போர்டு வைக்கிறாங்க. அதை டெலிவர் பண்ணும் காட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்டாய்னிஸ். ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாத்துலயுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் நல்ல பாகிஸ்தான் பிச்சர்ஸ் அறிஞ்ச ஒருத்தர், அதே நேரத்தில் துபாயிலையும் நல்லா விளையாண்ட ஒருத்தர் அப்படிங்கிறதுனால மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை திருப்பி கூட்டு போறாங்க. ஆடம் ஜாம்பா இருக்காரு. ஓகே, ஸோ ஆடம் ஜாம்பா தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர். ஓகே, இதை தாண்டி வந்து அவங்கள்ட்ட மைனஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இப்போ ஆடம் ஜாம்பாவுக்கு பேக்கப்பா ஒரு ஸ்பின்னர் வந்து இல்லவே இல்லை. மேபி டிராவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல், லாப்ஸ்கான் இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் போட்டாதான். ஓகே, மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு சூப்பரான ஸ்பின்னர் அப்படின்னு யாருமே வந்து இல்லை. ஸோ அது எனக்கு என்னமோ எங்கேயோ ட்விஸ்ட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. பட் ஆனால் பாகிஸ்தான் பிச்சர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலிங் தான் நல்லா எடுக்கும். ஸோ அதனால அவங்க அந்த தைரியத்தில் உள்ள போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ஒரு இப்போதைக்கு வந்து டேவிட் வார்னர் இல்ல, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ டேவிட் வார்னர் இடத்தை பூர்த்தி யார் பண்ணுவாங்கிற கேள்வியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மேத்யூ ஷாட்டோட அந்த ஒரு ஓப்பனிங் பேட்டிங் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருந்தே ஆகணும். அதர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இல்ல அவங்க வந்து டிராவிஸ் ஹெட் விஸ் மிச் மார்ஸோட ஓபன் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. ஸோ அதனால அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே ஆஸ்திரேலியா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அவங்களுக்கு கரெக்டான பிளேயர்ஸை மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. அண்ட் எப்பவுமே நமக்கு ஆஸ்திரேலியானா ஒரு சில பிளேயர்ஸோட லிஸ்ட் வரும்ல, அந்த லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவுமே இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேம்பெயினர்ஸ் கண்டிப்பா ஐசிசி டிராஃபின்னு வந்துட்டா ஆசிஸ் அடிச்சுக்கவே முடியாதுங்கிற ஒரு இது எப்பவுமே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இந்த ஆசிஸ் ஸ்குவாட் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. பேட் கமின்ஸ் இஸ் பேக்குங்கிறது எனக்கு சத்தியமா செம்ம சந்தோஷம். ஏன்னா ஒரு நல்ல கேப்டனை இழந்துருவாங்களோன்னு தான் நான் யோசிச்சேன். பட் ஆனா இல்லப்பா
இன்னும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. அவரையே கேப்டனாகவும் திருப்பி அவர் ஃபிட் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு. மேபி இப்போ இந்த பிபிஎல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இல்லை ஏதாவது இன்ஜுரிஸ் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிளேயர்ஸோட சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்களோட ப்ரிலிமினரி ஸ்குவாடாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ஸ்குவாட் கிடையாது. ஸோ மேபி யாராவது ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் 15 பேர் தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிசர்வ்ஸ் வேற இருக்கு. அதில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்ஸ்வீனி, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கான்ஸ்டஸ், இல்லை ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு, இல்லை பவுலிங் பேக்கப் யாராவது வெப்ஸ்டர் இது மாதிரி ஆட்களை யாராவது கூட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மேபி வந்து அந்த டோர்னமெண்ட் கிட்ட வர்றப்போ அவங்க அறிவிப்பாங்க. ஓகே, பட் இதுதான் அவங்களோட 15 மெம்பர் கொண்ட ஸ்குவாடு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. உங்களோட கருத்து ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் பற்றி என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆசிஸ் இந்த வாட்டிக்கு வருவாங்களா, நல்லா பண்ணுவாங்களா? அண்ட் நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளையிலேருந்து மேக்ஸிமம் ஐபிஎல் வீடியோஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ரிலேட்டடான நிறைய கவுண்ட் டவுன் வீடியோஸ் போட போகிறோம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால அது எல்லாம் ஒன்று ஒன்றா இறங்க போகுது. ஸோ அதையும் பார்த்து சந்தோஷப்படுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஆர்டர் பேஃபர் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.